அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலங்கட்ட தற்குறி கூட்டமாக வந்திருக்கு. என்ன தெரியுது? அதுக்கு என்ன தெரியுது? முதல் ஒரு துறார் சட்டசபையில கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு. அதுல என்ன பெருமை இருக்கு? 1 லட்சம் பிரச்சனையை கொடுத்திருக்கீங்க, அதுக்கு 1 லட்சம் போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள். இதுல பெருமைப்படணுமா? கேவலம். நான் பாப்பேன், தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, பாப்பேன். இதுவரைக்கும் யாரும் போகல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியா இருந்தாலும் கட்சித்தீவு மீட்டு கொடுப்பாங்கன்னு. ஏன் உங்க நம்பிக்கை இல்லாம போயிருச்சு? நம்பிக்கை இல்லாம ஏன் போயிருச்சு? உங்க அண்ணன் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா அவன் நீ வச்சுக்கன்னு தர்றானா இல்லையா தம்பி? அவன் எடுத்துக்கந்தான். அன்னைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, இதே அனுராக் குமாரசிங்க வர சொல்லு, அதுக்கு முன்னாடி நான் போய் உட்கார்ந்துருப்பேன். என்ன நீ தம்பி ஆட்டம் காட்டுறவன், அவன் மேல இருக்கிறவன் கொடுத்ததுக்கு உங்க ஒப்பம் மட்டும் சொத்தாடான்னு கேட்க இருங்க. அவனுக்கு உனக்கு துணிவு இல்ல. இது ஏன் நீளம்? யார் அது? மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாரு எழுப்புறது? திடீர்னு 24 தேர்தல பையா மோடி பேசினார் பத்தியில, கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு அதோட விட்டாங்க. வேற என்ன தம்பி? கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுத்தது காங்கிரஸ், கொடுக்கும் போது கூட வேடிக்கை பார்த்தது திமுக. ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அண்ணன் வந்தேன், கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு சொல்ல சேர்த்துக்கிட்டாங்க. புரியுதா? இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க. எதுக்கு? இல்ல அது தமிழ் சமூக ஓர்மை நீங்க பாக்கணும். எது பெருமைக்குரிய அடையாளம் பாக்கணும். நம்ம நீங்க எப்படி பாக்கணும்? நான் என் பாட்டன் சுந்தரலிங்கனார பெருமைக்குரிய குறியீடா பாப்பேன். ஒரு போர் மரவன் அவன் பாருங்க, நீங்க அவர் மாதிரி ஒரு வீரனை இங்க கணக்கெடுக்க முடியாது. மன்னர் வெளியேறாரு, வா சுந்தரலிங்கம் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டன் வெள்ளையத்தவன் இறந்துறான் களத்துல. சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி. நீ வா சுந்தரலிங்கம் போகணும். மாறுவிடம் விட்டு மன்னர் போகும்போது நீங்க வேணா போங்க, நான் வரல, என்னைய தாண்டி தான் வெள்ளக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகனா கோட்டை வாசல் 8 நாள் சண்டை போட்டு மாண்டவன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வீரத்தை தான் நீங்க போற்றணும். இங்க நீங்க தாத்தா இமானுவேல் பேரை வைக்கணுங்கிறதும், இன்னொருத்தர் தாத்தா தெய்வத்திரும முத்துராமலிங்க பேரை வைக்கணும் சொல்றோம். அதான் நான் உங்க அண்ணன் ஒண்ணு சொல்றேங்க. இந்த தமிழ் இனத்தின் மகனா சொல்றேங்க பாருங்க. நீங்க இங்க பாருங்க, நமக்கு வரலாறு இல்ல, சிலப்பதிகாரம் இலக்கிய சான்றுதான் நம்ம பாட்டு ஆண்டான்னு. சாதாரண குடிமகள் தன் அரசவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுற ஜனநாயகத்தை வச்சிருந்தான்னா என் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன்ங்கிற பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டா, இவரும் பேச மாட்டாரு, நானும் பேச மாட்டேன், நாங்க எல்லாரும் பாண்டியர்கள். அது அண்ணன் வரும்போது இங்க ஒரு தம்பி என்ன சொல்றான்னு சரின்றாங்க. கொஞ்சம் பொறு. அது நெய்தல் பயணம்னு ஒண்ணு போறேன், அதுல அதை செய்யறேன், நான் செய்யறேன். பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாடுலாம் இல்ல, பட்டியல் வெளியேற்றுறோம். அதுல நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க தம்பி, நான் வாக்கு அரசியலுக்கு வந்தவன்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கு அரசியல் செய்ய வந்தவன். புரியுதா?